ஓகே, இப்போ இதுதான் நம்ம ஆரக்கல் கார்டு. இதெல்லாமே வந்து ஒரு அஸ்ட்ராலஜி டைஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்னும் நான் காளி ஆரக்கல் கார்டெலாம் உள்ளே இருக்காங்க, நமக்கு ஃப்ரேம் கொஞ்சம் பத்தாதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ இதுதான் மீனிங். நம்ம இப்போ இந்த ஆரக்கல் கார்டு அண்ட் இந்த ஆரக்கல் கார்டு அண்ட் திஸ் ஒன் டாரட், இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிவைன் அபாண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்க சொல்கிறது மூலம் நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வரும் உங்கள் சுச்சுவேஷனுக்கு எல்லாம். கிராட்டிடியூட் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். சரி, ஓகே. நம்ம இப்போ இன்றைக்கி இது பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இதை இன்னொரு நாள், நான் இப்போ புதுசாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இதையே எனக்கு வந்து தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது எனக்கு. இந்த எந்திரம் பற்றி இன்னொரு நாள் நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நம்ம இது 3 வச்சுருந்தான் நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் வீடியோ வந்து இன்றைக்கி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் டாரட். டாரட்டுங்கிறது நிலைத்தன்மை வாய்ந்த ஒரு ப்ரெடிக்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஆரக்கல் கார்டுக்கெல்லாம் முன்னோடி வந்து இந்த டாரட் தான். நான் வந்து இது அமாவாசை பௌர்ணமி ஹீல் பண்ணுவேன். அப்புறம் எப்போவுமே வந்து இமயமலை உப்பு, ராக் சால்ட், அதுவும் துளசி விதை, மருதாணி விதை, மல்லி விதை இதெல்லாம் வச்சு சாம்பிராணி போட்டுட்டு அந்த விதைகளையும் ஒரு முடிச்சு போட்டு எப்போவுமே இவங்க இருக்கிற இடத்துல போடுவேன். அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு ஹீலிங், பரிசுத்த தன்மை கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் இல்லை, உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், அது வந்து மாஸ்குலினாகவும் இருக்கலாம், ஃபெமினைனாகவும் இருக்கலாம், யாராக வேணால் இருக்கலாம். ஆண் காதலராகவோ பெண் காதலாகவோ இருக்கலாம். அவங்க உங்களை பற்றி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் அவங்க என்ன சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டாரட்டில் பார்க்கலாம். 9 of Wands, the Moon, 2 of Cups, 7 of Wands. ஓகே, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த சாம்பிராணிலாம் போட்டதுனால காடு வலிக்கிட்டு போகுது அந்த பவுடர் எஃபெக்ட்டுக்கு. ஓகே, இப்போ வந்து அவங்க ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்காங்க. என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் தான் அவங்களுக்கு வேணும். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அவங்க உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க. ரொம்ப தனிமையில் இருக்கிறதாக உணர்கிறாங்க. அண்ட் தென் இந்த மூணுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது. மூன் என்னன்னா அவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறது அது வந்து இரவு நேரத்தில் ரொம்ப பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. அவங்க ரொம்ப மௌனமாக இருக்கிறதுக்கு வந்து இதுதான் ரீசன் வந்து. ரெண்டாவது வந்து உங்களோட சேரணும்னு தான் அவங்களோட டே அண்ட் நைட் கனவு. அதுக்கு வந்து அவங்க சைட்லேருந்து சிங்கிளாக அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை வேறு ஏதாச்சும் விஷயத்தோடையோ போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து உங்களை விட்டுடக்கூடாது, நெவர் கிவ் அப் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து டார்ட் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து டெய்லி உங்களுக்கு இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, இது வந்து சூழ்நிலை பிரிஞ்சவங்களோ
உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவுமே வந்து இன்னும் டெப்த்தான அந்த சூழ்நிலையை நமக்கு வேர்டிங்ஸ் மூலமாகவே கொடுக்கும். அவங்க ஆக்ஷன் எதை பற்றி, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ஷன் படித்தா தான் உங்களுக்கு புரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரக்கல் கார்டு வந்து சரியாக நீங்கள் ஹீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் சம்டைம், ஆனால் நீங்கள் சரியாக பண்ணணும். அதுதான் இந்த ஆரக்கல் கார்டோட விஷயம். குரூப்பி. ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி மல்டிபிள் லவர் சாய்ஸஸ். ஓ மை காட். அவங்களுக்கு என்ன, டூ பிஸி வின்னிங். நான் சொல்கிறேன் பாருங்கள். சைபர் புல்லி. யூ ஆர் பீயிங் புல்லிட் ஆன்லைன் ஆர் தே ஆர் ஹேஸ் சஃபர்ட் ஃப்ரம் இட் எக்ஸெட்ரா. ஓகே. க்ரையிங் ஓவர் யூ, சர்ட் ஹட் அப்செட் எக்ஸெட்ரா. ஓகே. சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்குமே அவங்க வந்து உங்களை விட்டு புரியக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அவங்க குரூப்பிசம் வந்து அவங்கள வெளியில் கூப்பிட்றாங்க. அவங்க சோன்ஸோ ஃப்ரெண்ட்ஸு அவங்கள்ட்டேருந்து கிடைக்கக்கூடிய அட்வைஸ், நான் சொன்னேன்னு இந்த 3ல் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க. அதனால் கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த இருக்கிறதுனால அவங்க அவங்க ஸோ கால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டுடு, வேணாம். ஒருவேளை அவனுக்கு வந்தோ இல்லை அவளுக்கோ இன்னொருத்தனால ஒரு லவ் அஃபேர் இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிடலாம், ரிஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிஜெக்ஷனை நீங்கள் ரெண்டாவும் எடுக்கலாம். இவ்வளோ பண்ணியும் இவ்வளோ சொல்லியும் அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ண சொல்லியுமே அவங்க வந்து தன்னோட ஜெயிக்கிற தன்மையில் தான் அதிகப்படியான எண்ணங்களை காட்டுறாங்களே தவிர மற்ற எந்த சோர்ஸ்லேயும் இல்லை. அதை விட்டு அவங்களுக்கு தனிமையில் அழுகுறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயம் வந்து இதை இன்னொரு வகையாகவும் எடுத்துக்கலாம். உங்களை ஜெயிக்கிறதுல தான் அவங்களோட டே அண்ட் நைட்டு எண்ணமே இருக்குது. உங்களை விட்டுட்டு போகிறதுல கிடையாது. இவ்வளோ சொல்லியும் மற்றவங்க ரிஜெக்ட் பண்ணு, அவன் உனக்கு சரியாக வரமாட்டான், அவன் இந்த மாதிரி ஒரு அப்படின்னு உங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் அந்த மாதிரி சொல்லியும் அவங்க இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுல வந்து ரொம்ப 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 பாருங்கள் எப்படி வந்திருக்கு. கார்மிக் ஃப்ரெண்ட்ஸ் கான் ஃபுல்லி ட்ரஸ்ட் தம், டென்ஷன், சீக்ரெட் காம்படிஷன், கீப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் அண்ட் யுவர் எனிமீஸ் க்ளோஸர். ஸோ அவங்க எல்லாமே வந்து ஒரு முன்ஜென்ம தொடர்பு தான். அப்படி இருக்கும்போது இந்த அட்வைஸ் பண்ணுறாங்களே சுற்றி இருக்கிறவங்க, அவங்கள வந்து நம்ப வேணாம்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விஷயமாக நம்மளை துரத்தி விட்டு இங்கே இருக்க ஒருத்தரே அவங்கள வந்து பார்ட்னராக எடுத்துக்க பார்க்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. விச் மீன்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல, உன்னோட பிரிஞ்சு போன அந்த எக்ஸ் வந்து உனக்கு வேணாம், அவன் உனக்கு செட் ஆகாதுன்னு யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அவங்களே தன்னோட எக்ஸை எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தாட்லாம் அவங்களுக்கு நிறையா வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோம், க்ரீப்பின். இது வரைக்கும் நம்ம வந்து மூவிங் ஆன், தேங்க்யூ, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து எனக்கு வந்து அலர்ட்டு போதும், குழப்பிக்கிட்டே இதை பார்க்க வேணாம், அடுத்து போ அப்படிங்கிறாங்க. என்னையே சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோலாம் நினைக்கிற உங்கள்கிட்ட அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஐ நீட் டு ஃபிகர் மை செல்ஃப் அவுட், ஐ காண்ட் ப்ராமிஸ் யூ எனிதிங். இதெல்லாம் வந்து அந்த பிரிஞ்சிருக்கிறவங்க வந்து உங்களை பார்த்து சொல்ல நினைக்கிறாங்க. இப்போதைக்கு என்னால் எந்த விதமான என்னை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், வெளியே கொண்டு வரணும், உனக்கு எந்த விதமான ப்ராமிஸும், அதே சமயம் வந்து உன்னால் நான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கேன், லோன்லியாகவும் இருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்ல நினைக்கிறக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ அவங்க சிச்சுவேஷன் என்ன, அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் என்ன, அவங்களோட ரெண்டும் கட்டான ஃபீலிங் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்தோம்.
ஸோ இது வந்து என்ன தெரியுமா, இது வந்து ஆரக்கிள் கார்டு, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஆக்சுவலாக இந்த டாரட் இருக்குது தெரியுமா, இது ப்ரெடிக்ஷன், இதுதான் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒன்று சேர்கிறதுக்கான வழியை வகுக்கும். எண்ட் ஆஃப் த டே அதுதான் வரப்போகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஆரக்கிள் கார்டும் டாரட் கார்டுக்கும் என்ன, இது ஆக்சுவலாக இது உங்களுக்கு கொடுத்துருக்க ரிசல்ட்டு தான் இது. இதெல்லாம் என்னென்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள சுற்றி நடக்கிற எனர்ஜிஸு. இது ப்ரெடிக்ஷன், இது எனர்ஜிஸ். இப்போ உங்களுக்கு டாரட்டுக்கும் ஆரக்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நாள் இன்னொரு டாப்பிக்கோடு சந்திக்கலாம். அப்புறம் வந்து இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் வந்து இப்போ நிறையா இருக்குங்க. அதனால் நான் டெய்லியுமே டுடே நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் டெய்லியுமே ஒவ்வொருத்தங்க பார்க்குறாங்க இல்லையா. இப்போது பிரபஞ்சத்தில் வந்து ஒருத்தரே என்னோட கனெக்ட் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க அன்றைக்கி புதுசாக அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அடிக்கடி இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், மணி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு போடுறதா நான் இருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம லவ் சப்ஜெக்ட் நிறையா எடுக்க போகிறோம். அப்புறம் மணி, கெரியர். ஸோ கெரியர் ஆல்சோ டாரட் அண்டு கெரியர் கார்டு டைரெக்டாகவே கெரியர் கார்டு போடலாம். அது ரொம்ப ஒர்த்து. அது ஸோ ஓகே. இப்போ வந்து ஒரு ஓகே, இதுதான் வந்து இன்னையோட ப்ரெடிக்ஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.